ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்திருக்கேன். கோயம்புத்தூர் வந்து இப்போ தான் டிமார்ட் வந்திருக்கேன். பெட்ஷீட்டு, டவல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நான் ஒரு 2 டவல் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பெட்ஷீட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் ரேட் கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். வேறு இந்த மளிகை சாமான் பக்கம்லாம் வந்து போகிற மாதிரி ஐடியா இல்லை. போனால் பட்ஜெட் ரொம்ப எகிருது. அதனால் நேராக நமக்கு என்ன வேணுமோ அங்கே மட்டும் போய் நம்ம வாங்க போகிறோம். அடுத்தடுத்து எங்கெல்லாம் போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம் கோவிலுக்கெல்லாம் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் எங்கே போகிறோன்னு. ஃபர்ஸ்ட் செஷன் வந்திருக்கோம். ஆனால் என்ன வாங்குறதுன்னு தான் தெரியல. பார்த்தீங்களா, என்னை கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் அண்ணன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கான், எங்கள் அம்மா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்று அது தயிர் மட்டும் தான் எனக்கு எல்லாம். நான் வந்து குட்டி பிறக்கிற குழந்தைங்க தான் வாங்கலான்னு பார்த்தேன். எல்லாம் வந்து பெரிய குழந்தைக்கு தான் இருக்குது. 9 to 10 வயசு. இந்த மாதிரி பெருசாக தான் இருக்குது. ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஒன்றுமே இல்லைன்னா 2000 ரூபாய் பில் போட்டாங்க. 2500? ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஆனால் 2500 பார்க்க பாருங்கள். எல்லாம் ட்ராலி ஃபுல்லாக அடுக்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்போ பல்காக வாங்கியிருக்கோம் போல. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 200 300 ரேட்டில். வீட்டில் போய் காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு. ஐஸ்கிரீம் வேணுமா அம்மாவுக்கு? என்ன விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க அம்மா. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஹக் அங்கே தான் வந்திருக்கோம், துடியலூரில். கோ கலர்ஸ் பக்கத்துலேயே அதை நான் கடை வந்தாச்சு. போயிட்டு குட்டி ட்ரெஸ் வாங்கணும் பாப்பாவுக்கு, அதனால தான் வந்திருக்கேன். வேறு என்ன இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். நம்ம ஃபஸ்ட் கையில் வாங்குறத விட இங்கே நிறையா இருக்குல்ல. அதெல்லாம் பட்டன் வச்சு சூப்பராக இருக்குது. வண்டியில் வச்சுக்கலாம்ல. ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போனோம். அந்த கோவில் ஒன்றும் ஓப்பனே பண்ணல, முருகர் கோவிலுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஆஞ்சநேயர் கோயில் சனிக்கிழமை தான் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். கோவிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வர வழியிலே முருகர் கோவிலுக்கும் போயிட்டு சாமியை கும்பிட்டு நல்லா பக்தியோடு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு டெலிவரிக்கு முன்னாடி போகிற அவுட்டிங் இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் அடுத்தது ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எங்கேயும் வெளில போக போகிறதில்ல. இதோட ஹாஸ்பிட்டல் போகிற ட்ராவல் தான். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அட்மிட் ஆகிறதா இல்லை இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதனால் ஒரு குட்டி அவுட்டிங் போயிட்டு வந்தாச்சு, லோக்கல்லையே பக்கத்துலேயே. என்ன வாங்கணுன்னா நாங்கள் நிறையா வாங்கலான்னு போனோம். அங்கே எங்களுக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுமாரி ரொம்ப பியோர் காட்டன் இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்குது, பெட்டு மேலே போட்டுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கணும். 269, கொஞ்சம் அதிகம்தான். இதுக்கு முன்னாடி அம்மா வாங்கிட்டு வந்தாங்க அந்த பெட்ஷீட், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி தான் எதிர்பார்த்து போனோம். அப்புறம் இது வந்து தலைக்காணி ஒரு 50 ரூபா ஃபுல்லாகவே, பில்லோ கவர். டவல் மெயினாக வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கிட்ட ஒரு டவல் தான் இருக்குது, மீதி 2 வந்து குட்டி குட்டியாக இருக்குங்களா, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. சேம் இதே மாதிரி தானே வச்சுருக்கேன். நல்லா புசு டவல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால் எடுத்துகிட்டு வந்தோடனே எங்கள் அண்ணன் இந்த டவல்க்காக நீ இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு கேட்டான். கம்மி ரேட்டில் நிறைய டவல்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து 2 வாங்கினோம். இதுவும் நல்லா சாஃப்டாக நல்லா பெருசாகவும் இருக்குது நமக்கு. இது வாங்கினோம். இதுவும் அதே தாங்க 150 170 அந்த மாதிரி சம்திங் ரேட்டில் தான் இருந்துச்சு, 150 அந்த மாதிரி. அப்புறம் துணிக்காய வைக்க கிளிப் இல்லைன்னு அம்மா வாங்கினாங்க. கர்ச்சீஃப் வாங்கினாங்க அம்மா. அப்புறம் எக்ஸ்பைரியான பவுடரே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்க்காம. அதை நாங்கள் தான் பார்த்து நானே என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு தூக்கி போட்டு இப்போ தான் வாங்கினோம். எல்லாம் சும்மா பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து தேவைன்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினோம். சரி, ஓகே. அப்புறம் இதுவும் தலைக்காணி உரை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெல்ட்டு வாங்கினா எங்கள் அண்ணன். மேட்டு 45 ரூபாய். இது வாஷ்ரூம்க்கு அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி டிசைன்லேயே வாங்கிட்டோம் 3. அப்புறம் ஷூ ஒன்று வாங்கினா எங்கள் அண்ணன். இது எவ்வளோ, 465. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உள்ளே சாஃப்டாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கினாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் டிமார்ட்டில் வாங்கினது. நாங்கள் நிறையா வாங்கலான்னு போனோம். ஆனால் இதுக்கே பில்லு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துருச்சு. இவங்க ரேட் அதிகமாக இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. அவ்வளோதான். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைக்காக கொஞ்சம் வாங்கினோம். பேபி ஹக் வந்து போயிருந்தோம். நாட் வச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம் தான் நாங்கள் போனோம். அங்கேயுமே நாட் வச்ச மாதிரி இல்லை. ஏன் அது வரலையா என்னன்னு தெரில கடைகளில். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட் க்ரையில் பார்த்தோம், கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு போனதுக்கு நம்ம கண்ணு சும்மா இருக்குமா, ஆசைக்கு அதை வாங்கி இதை வாங்கன்னு இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எங்கள் 3 பேர்த்துக்குமே, எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அம்மாவுக்கு 3 பேர்த்துக்குமே பிடிச்சிச்சு.
0 to 3 மந்த் பேபிக்கு போடுறது தான். சரி நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது கூட இதை போட்டு கூப்பிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம் பேண்ட்டோட. கேர்ளோ பாயோ 2 பேர்த்துக்கு போட்டுக்கலாம்ல, அதனால் நாங்கள் வந்து இது நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. இது ரேட்டு இது வந்து 400. அப்புறம் இது வந்து லிஸ்ட்லேயே இல்லை தான், லங்கூட்டா குழந்தைங்களுக்கு கட்டுறது. அம்மா வந்து சரி ஒரு 4 இருக்கட்டும், எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகும்போது நம்ம வந்து கட்டி கூப்பிட்டு போகலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீட்டில் நம்ம இது பண்ணுறதே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம் 5. இதுவும் அதே தான் 400 சம்திங், அதே ரேஞ்ச் தான். நம்ம இதுவும் அதே தான் 400. 5 பீஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு. சரி ஒரு 5 வச்சுக்கலாம், வெளியில் போகும்போது கொஞ்சம் அழகாக கட்டி கூப்பிட்டு போகலாம், நம்ம கட் பண்ண துணி வேண்டாம் அப்படின்னு. இது வந்து நான் எங்கே வாங்குறதுனே எங்களுக்கு தெரியல. அம்மா வந்து அலுமினியம்மா அதில் வாங்கலான்னு சொன்னாங்க, குத்தாமல் இருக்கும் அப்படின்னு. அங்கே கடையில் வந்து இதுதான் இருந்துச்சு, இதே நான் வாங்கிட்டேன். ஆப்பில் பார்த்துட்டு தான் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள். குத்தாதுன்னு தான் சொன்னாங்க, எங்கெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு தான் நினைக்கிறேன் நான், அம்மா தான் கேட்கணும். இல்லை குழந்தைக்காக தானே வச்சுருக்கோம், அதெல்லாம் குத்தாது அப்படின்னு சொன்னாங்க, ரவுண்டாக தான் இருக்கும் முழுன்னு அப்படின்னாங்க. எனக்கு ஓகே தான், இருந்தாலும் இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் ஷார்ப்பாக இல்லை. இது காம்போவாக 2 இருந்துச்சு. சரி எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு, இதெல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னாங்களா, சரி 1க்கு 2 வாங்கிட்டேன் நான் சேஃப்டிக்கு. 295. பில் பார்த்தா தெரியும், கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க இல்லையா, ஆஃபர் மாதிரி சும்மா போடுவாங்க, பில் பார்த்தா தெரியும். அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கும் வந்து பேக் பண்ணணும் இல்லையா, ஹாஸ்பிட்டல் பேக்கு, அதுக்காக நான் வந்து ஒவ்வொன்றா ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த நியூ மாம் மெட்டர்னிட்டி பேட், அதுக்கப்புறம் பேண்டியும் இருக்கும் பார்த்தீங்களா, யூஸ் அண்ட் த்ரோ, நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது, இது வந்து காம்போவாக வாங்கினேன். இந்த மாதிரி அப்பப்போ ஆன்லைனில் இல்லை, கடையில் இல்லைங்க, இதெல்லாம் ஆன்லைனில் தான் இருக்குது. அப்புறம் எவரீவ் அந்த பிராண்டுமே கடையில் எனக்கு கிடைக்கல, ஆன்லைனில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வந்து ப்ரெக்னென்சி டெலிவரி பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறையா சஜஷன் சொன்னதை நோட் பண்ணி வச்சு தான் நான் வந்து நிறையா வாங்கிட்டே இருக்கேன். இப்போது இன்னும் ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கணும், அதை வாங்கலை. நெயில் கட்டர் சொன்னாங்க நிறைய பேர் வந்து. இப்போ ஆன்லைனில் பார்த்ததுக்கு எல்லாம் ட்ரிம் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க, அது நல்லது இல்லையான்ற எனக்கு அது தோணவே இல்லை. நீங்கள் என்ன சொல்லுங்கள், இல்லை நார்மல் நெயில் கட்டர் மாதிரி குட்டீஸ்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னு ஐடியா இல்லை. பிறந்த உடனே நெயில் நிறையா இருக்கிற மாதிரிலாம் குழந்தை பிறக்கும், அப்போ குத்திக்கும் கீரிக்கும் அப்படின்னாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அது ஒன்று மட்டும் எப்படி வாங்குறதுன்னு தெரில, அதை வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நார்மல் நெயில் கட்டர் மாதிரி வாங்கலாமா, இல்லை இப்போ அட்வான்ஸாக வந்துருக்கிற மாதிரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாச்சும் நான் வாங்குறேனா இல்லையா, இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற விலாகாக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.